ஆனா தமிழாசிரியர் பெயர் மட்டும் அப்படி நினைவு இருக்கிற வரைக்கும் இருக்கு. அது காரணம் அவர் உடல் மொழி எங்க தமிழாசிரியர் கிளாஸ்க்குள்ள வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு ஒரு இன்னொரு தமிழாசிரியர் ஒருத்தர் இருக்காரு சார், சூப்பரா இருக்கும் சார். உள்ள வந்தாருன்னா எல்லாம் இந்த வணக்கம்னா வணக்கம் 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 ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே போவார் சார். வணக்கம் வணக்கம் உட்காருங்க அப்படின்னு தமிழ் எடுக்க போறேன் இன்னைக்கு அப்படின்னு ஒரு ரஜினிகாந்த் ஸ்டைல்ல பண்ணுவார் சார். என்டர்டெய்னர்ல தமிழாசிரியர் அவங்க என்டர்டெய்னர். இங்க இளங்கோ ஐயா எப்படின்னா அவர் அவர்கிட்ட இந்த கல்யாணத்துக்கான ஒரு நளினம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது வருவாரு எல்லாம் இப்போ வணக்கம்னா உட்கார்ற ஐயா ஐயா பாடத்தை விடுறா, நேத்து ஒரு படம் பார்த்தேன், தசவதாரம்னு ஒரு படம் நடிச்சிருக்கா ஐயா அந்த கமலஹாசன், கலைஞன், அவன் தான் கலைஞன், அவன் எப்படி நடிச்சிருக்கான்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த நளினத்தோட அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது இருக்குல்ல சார். மேபி அந்த நடிப்பு ஒருத்தங்க எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து தான் வந்துச்சு. ஒரு இடத்துலயும் பயங்கரமா ஸ்டூடெண்ட்ஸ் இது பண்ணுவார். கடைசியில கடைசி கொஸ்டின் மார்க்கா தமிழ்ல என்ன வரும்னா, நீங்க ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. தலைப்பு நீங்க ஒரு கட்டுரை எழுதலாம் இல்ல கவிதை எழுதலாம், ரெண்டுத்துல எதனா ஒண்ணு பண்ணலாம். இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுரையே எழுதிடுவாங்க, கவிதை யாரும் எழுத மாட்டாங்க. ஆனா ஐயா என்ன பண்ணுவாருன்னா, யாரெல்லாம் கவிதை எழுதுறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க். அந்த மாதிரி எதுலையுமே நம்ம மார்க் வாங்க மாட்டோம்ல சார். மத்ததெல்லாம் 35 36 இப்படின்னு இருக்கும். தமிழ்ல பார்த்தோன்னா எங்க வீட்டுல என்ன கவிதை தான் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகல சார். ஒரு சில வரிகள் மட்டும் ஞாபகம். இந்த ஒரே ஒரு லைன் மட்டும், மாடு கூட அம்மா என்றுதான் அழைக்கிறது, ஆனால் மரத்தமிழனின் குழந்தையோ மம்மி என்கிறது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எங்க ஐயா பக்கத்து கிளாஸ் எல்லாம் போய் படிச்சு காட்டுவார். பாரு இப்படி ஒண்ணு எழுதிருக்கான், அது பண்ணிருக்கேன்.